இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளை வண்டியை விட வேணாண்ணா. இந்த ஒரு நாள் பிள்ளை அந்த வண்டியை விட வேணாம். ஃபுல்லாக நிப்பாட்டுவான். நாங்க ஒரு 10,000 மக்களுக்கு மேல இருக்கிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது இந்த கேட்டு போட்டு எடுக்க. இந்த கிராசிங் போடுறாங்கண்ணே. இந்த கறிவண்டி போட்டால் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நாங்கள் இங்கேருந்து அங்கிட்டு போக முடியல. ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தும் இறந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்க போகிற நேரம் கரெக்டாக போடுறோம். மதியம் 1 மணிக்கு நீங்கள் சோதனைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். எனி டைமும் மட்டும் கேட்டு சரி போட்டால் எடுப்பாங்க நின்றுக்கிட்டே இருக்கோன்னா 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா எடுக்க. இந்த அனைத்து சனிக்கிழமை 1 மணிக்கு போட்டுட்டு 3:15 எடுத்துருக்காங்கண்ணே. கேட்டு உடம்புலன்னு ஒருத்தவங்க அப்படியே நின்றுருக்காங்க. ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க. காலையில் கடை ஸ்கூல் போகிற டைமுக்கு கேட்டால் நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அங்கே ஆஃபீஸில் யாரோ வந்திருக்காங்க போல, அதுக்கு மட்டும் உடனே எடுத்தாங்க. அப்போ எடுத்தவங்க ஏன் மற்றவங்களாம் ஏன் எடுக்க மாட்டாங்க? அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா? பேசஞ்சர் வண்டி போடுறீங்க சரி, ஏன் கறி வண்டியை போட்டு இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? இந்த சைட்லேருந்து ஒன்று இந்த சைட்லேருந்து ஒன்று எடுக்க மாட்டாங்க. நிற்கும் இங்கே நிற்கும் 1 மணி நேரமா எடுக்கவே மாட்டாங்க. ஒன்று எங்களுக்கு சப்வே கட்டி கொடுங்க, இல்லை தேர்தலை புறக்கணிங்க. இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்படியே பண்ணால் இங்கே உள்ள 10,000 மக்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கே இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா இங்கே எது போக முடியாதுண்ணே. எங்களால் யாராலுமே போக முடியாது. அப்படியே அவங்க நின்னாலும் அவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் எடுத்த பிறகு என் பேர் மணிமேகலைண்ணே. நாங்கள் கீரைக்குளத்தில் இருக்கோம். மொத்தம் இங்கே 15,000 10,000 மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. தினம் 11-11:30 மணிக்கு வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. 2 குடிச்சு கொண்டாந்து போட்டுடுறாங்க. இங்கிட்டும் ஜனங்க போக முடியல, இங்கிட்டும் போக முடியல. பிள்ளைங்களுக்கு கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது எங்களால் கொண்டாந்து கொடுக்க முடியல. எத்தனையோ வாட்டி நாங்கள் தண்டாவளத்துக்குள்ள நுழைய கூட பார்த்துட்டோம். திடீர்னு வண்டி எடுத்துட்டாங்க, நாங்கள் செத்தும் போடுவோம். ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் அங்கேருந்து கூட்டு வந்து கேட்டில் நிப்பாட்டி வைக்கிறோம். எடுங்கன்னு கெஞ்சிரும், கெஞ்ச மாட்டேன்றாங்க. ஹிந்திக்காரவங்க நாங்கள் சொல்லி தொலைறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் இறந்தே போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கில். ஒரு உயிரே போயிட்டா. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாசமாக இருக்கிற பிள்ளை, ஒரு இடுப்பலி பட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். எப்படிங்க நாங்கள் கூட்டிட்டு போக முடியும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிப்பாட்டி போட்டு வைக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு? எங்களுக்கு கோரிக்கை பாலம் கட்டி கொடுங்க. வேணும், கிராசிங் பண்ணும், போடக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் வந்து மறியல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சாவு இங்கே போக முடியலங்க. பூ கொட்டிக்கா இருக்கு, போய் பாருங்க. அவ்வளோ நேரம் கெஞ்சிரும், எடுத்த விட மாட்டேன்றாங்க. எடுக்க மாட்டேன். எவ்வளோ நேரம் ஒரு சாவு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அது நொந்து நூதழிச்சு போய் நாரை போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமா? தினம் இங்கே சாவுறப்பெல்லாம் அப்படி தான் நடக்குது. எப்படியா இருந்தாலும் இங்கே மாதத்துக்கு 2 சாவு 3 சாவுன்னு உழுவுது. 2 வார்டுமே பாதிச்சு போய் தான் நாங்கள் நிற்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.